ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டாங்க. காக்கா முட்டை பண்றதுக்கு, விசாரணை பண்றதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். சோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனா நான் ஜிவியை பார்க்குறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இசை வெளியீட்டினுடைய இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனா நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டரா, டாப் மியூசிக் டைரக்டரா இருக்கிறப்பது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபைண்டிங்ல, என்னோட சக்சஸ்ல ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட் நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல. பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலயும் இல்லை, 36 வயசுலயும் இல்லை, இந்த வயசுலயும் இல்லை. ஆனா அவ்வளோ மெச்சூரிட்டியா ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டாங்க. காக்கா முட்டை பண்றதுக்கு, விசாரணை பண்றதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். சோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனா நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவருக்கு தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு வந்து யூத் ஒரு படம் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சு அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லல, உண்மையில ஹார்ட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பத்தி எனக்கு ரொம்ப டீடைல்டா தெரியும். ஸோ டீடைலா குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பத்தி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்துல வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்ல ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணாரு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டுல அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்துல வேலை செய்யறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்துல வளர்த்து எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்துல வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு, நான் வந்து இந்த அஸ்னேட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்துல ஜென்டில்மேன் ஆபீஸ்ல நான் இருந்தாதான் பெட்ஃபோர்ட்ல எனக்கு ஷூட்டிங் லொகேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அஸ்னேட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சு 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பர்ல நோட்ல எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. அடுத்த நாள் கேட்கிறாரு, பெட்டியை தொலைவறேன், கண்ணெல்லாம் கலங்குது, காணும், என்னடா பண்றதுன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல, சார்கிட்ட சொல்ல போறேன் சங்கர் சார்ட்ட அப்படின்றாரு. எனக்கு நான் அழுகையே வருது, வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது, புக்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், நான் சார்ட்ட சொல்ல போறேன், அவன் வேலை போயிருன்ட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொகேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போறோம், நான் கண்டிப்பா சார்ட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுது கண் கலங்கி நின்னேன். அப்ப சொன்னாரு, நீ எடிட்டிங் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னேன். போய் ரஷ்ல பார்த்து உன்னால எழுத முடியுமா அப்படின்னாரு. நான் லெலின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டன்ட். சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமா ஓடி போய் அந்த ரஷ் எல்லாம் எங்க எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமா பார்த்து 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 கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா நான் அதுல இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து 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 ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேன்ல சங்கர் சாரோட அசிஸ்டண்டா இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலா நான் வந்து டிபெண்டா அவரை டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன்.
எல்லா மொமெண்ட்லயும் அவர் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா வீட்டில் அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லா அவர் வீட்டுல இருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதாவை அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷன்ல பேசுற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல வெயில் காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பரா இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னாரு. லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட இந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம கதை வச்சிருக்கான், நீங்க கேளுங்க அப்படின்னு. அவர் எங்க குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மா மாறி நான் வந்து ஒரு டைரக்டரா மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீம்ல வேலை பார்க்குற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் இந்த அது புரியும். ஒரு அசோசியேட் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமா நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமா அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியன்ல கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அவர் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கத்துக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோட வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனா எப்படி வேணா சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான என்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ.